இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 நாளாகவும் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். யாருக்கெல்லாம் தேவனை ரொம்ப பிடிக்குமோ அப்போது சாத்தான் அவங்கள அழிக்கிறதுக்கு வகை தேடும். தேவனுக்கு பிடிச்ச யோபு, தாவீது இவங்க எல்லாத்தையும் சோதித்து தான் பார்த்துச்சு. தாவீது இஸ்ரவேலர்களை என்ன சொல்கிறது தப்புன்னு அவனோட வேலைக்காரன் சொன்னாலும் தாவீது அதை காது கொடுத்து கேட்காம இஸ்ரவேலர்களை என்ன சொல்கிறான். எப்பயுமே தாவீது கர்த்தர்கிட்ட எதையுமே கேட்டுட்டு தான் செய்வான். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை விட்டு அவன் கேட்கவே இல்லை. இப்படி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சனால தான் தேவன் அவனோட வேலைக்காரன் மூலிமா எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதை புரிஞ்சுக்காத தாவீது இஸ்ரவேலர்களை என்ன சொல்லி தேவனுடைய கோபத்துக்கு ஆளானான். சாத்தான் பிடியில் சிக்கி கொண்டான். நாமளும் தப்பு செய்ய சாத்தான் தூண்டும் போது தேவன் எதையாவது யாரையாவது கொண்டு நமக்கு எச்சரிக்கை கொடுப்பாரு. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு சாத்தான்கிட்ட மாட்டிக்காமல் தப்பிக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ தடவை எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து எத்தனையோ அறிகுறிகளை வச்சு அந்த தப்புகளை செய்யாமல் தப்பிச்சிருப்போம், ஆபத்துலேருந்து தப்பிச்சிருப்போம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட சில அறிகுறிகள் தானாக நடந்தது இல்லை, தேவன் நடத்தினது. அப்போது தேவன் நமக்கு கொடுக்குற சில அடையாளங்களையும் அறிகுறிகளையும் நம்ம அசால்ட்டாக எடுத்துக்காமல் இருந்தோம்னா பிசாசின் பிடியில் மாட்டிக்க மாட்டோம். அதே போல் தேவன்கிட்ட நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டு எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் பிசாசின் பிடியில் மாட்டிக்கிற மாட்டோம். ஆமேன்.